கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 17/12/2025 புதன்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோபு 37:5. நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். He does great things beyond our understanding. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்களையும் நம்முடைய எண்ணத்திற்கு நினைவிற்கு அப்பாற்பட்டதான மகத்துவமான காரியங்களை செய்வதற்கு நல்லவராக இருக்கிறபடினால் நன்றி அறிந்த உள்ளத்தோடு கூட கர்த்தர் நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். யோபு 5:9 அவர் சொல்லும் பொழுது விதமாய் சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் என்று வேதம் சொல்கிறது. He performs wonders that cannot be fathomed, miracles that cannot be counted. அவ்வளோ பெரிய காரியங்களை, எண்ண முடியாத, சிந்திக்க முடியாத, ஆச்சரியமான, அதிசயமான காரியங்களை கர்த்தர் நடப்பிக்கிறவராக இருக்கிறபடினால் கர்த்தரை நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து யோபு தொடர்ந்து சொல்லும் பொழுது, அவருடைய செயல்கள் ஏதாவது ஒன்று நாம் கேட்டிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி அவர் சொல்கிறார் அப்படின்னா, யோபு 26:14 இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடைக்கோடியானவைகள். நம்ம கேட்டது பார்த்தது அப்படின்னா கோடிக்கணக்கான அற்புதங்களில் கடைசியில் கடைசி ஒரு 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 சின்ன ஒரு சின்ன வீதத்தில் மாத்திரம்தான் நாம் அதை கேட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரை குறித்து நாங்கள் கேட்டது கொஞ்சம். அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார் என்றான். And these are but the outer fringe of his works. How faint the whisper we hear of him. Who then can understand the thunder of his power? வல்லமையான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. யோபு 9:10 சொல்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். He performs wonders that cannot be fathomed, miracles that cannot be counted. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிரியைகளை, மகத்துவங்களை செய்கிற நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக. பிதாவே, இந்த ஜெபத்தினோடு செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள், அதிசயங்கள் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே நடைபெறுவதாக என்று வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ்.